ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டேஸ்டி பட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு சுண்டல் மாவு வச்சு பணியாரம் செய்ய போகிறோம். இதே மாவில் நம்ம தோசை வந்து லாஸ்ட் வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது சேனலில் இருக்க போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பணியாரத்துக்கு வந்து நான் தக்காளி சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேட்ரு வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது தான். அதோட ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது பார்த்துடலாம். கருப்பு சுண்டல் தோசை மாவு, தக்காளி, வெங்காயம், எண்ணெய், தேங்காய், வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, உப்பு. இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம்னா, ஒரு கடாயில் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் வெங்காயம் 100 கிராம், 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளி வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி, தக்காளியில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தேங்காய் துருவல் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தான் தேங்காய் லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி விட்டு ஆறட்டும். இப்போது இந்த தோசை பேட்டர் வந்து நான் அந்த தோசை மாவு வந்து ஒரு 2 கப் எடுத்து தண்ணி தேவையான அளவு ஊற்றி நான் ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வரணும். இப்போது நம்ம தக்காளி வதக்கணும் இல்லையா, அது ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நம்ம அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அரைச்ச சட்னியை. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வானலில் எண்ணெய் ஹீட் பண்ணி கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருப்பு உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 கை போட்டு பொரிஞ்சதும் சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பனியாரக்கல் நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆயில் ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். நெய் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் சிக்கன் கறி நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா குழிலையும் நெய் விட்டு ஆட் பண்ணிவிட்டு நெய் ஹீட் ஆகி வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் வந்து நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் to 3 ஹவர்ஸ் வந்து ஃபர்மெண்ட் ஆகி வந்தால் போதும். நம்ம அரிசி மாவு வந்து அரைச்சி நைட் ஃபுல்லாக நம்ம வந்து வைப்போம். அது மாதிரி இது வைக்க வேண்டியதில்லை. அதனால் இது ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி தான். இந்த மாவோட ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பட்டாணி இதெல்லாம் போட்டு நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட. ஸோ உங்களுக்கு அந்த மாவோட ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடு வேகட்டும். திருப்பி போட்டுட்டு நீங்கள் மேலேயும் வந்து நெய் இல்லை ஆயில் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வேகட்டும். 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பணியாரம் எடுத்துடலாம். இது வந்து நல்லா முருகலாக வெந்து வந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பனியாரம்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அரைச்ச சட்னியும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, லஞ்ச் ரெசிபி வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஈஸியான ரெசிபிஸ் சொன்னால் என்ன ஹெல்த்தியான டிப்ஸ் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.